பாய்ஸ் மட்டும்தான் பாய்ஸ் மட்டும்தான் பேச்சுலராக இருப்பீங்களா? கேர்ள்ஸ் பேச்சுலராக ரூம் எடுத்து எப்படி தங்கியிருக்கீங்க? இது மாதிரி சமைப்பீங்களா? எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி சமைச்சிருந்தா சொல்லுங்கள். உப்பு கரெக்டாக இருக்கணும்பா. உப்பில் தான்ப்பா எல்லாமே இருக்குது, டேஸ்ட் எல்லாம் இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வீடியோவில். இப்படி தான் லைஃபு. சாம்பார் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிட முடியாது, டேஸ்ட் வராது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஜோக் ஒன்று சொல்கிறேன், ரெடியாக இருந்துக்கோங்க. அது மாதிரி காதலி இல்லாமல் ஒரு பையன் இல்லை. அந்த மாதிரி காதலி கூட காதலனை விட்டுட்டு போகலாம், ஆனால் சாம்பாரை சாதம் ஒன்றா சேர முடியும். சேர்ந்து சாப்பிட்டா தான் சாப்பாடு. நீங்கள் சொல்லுவீங்க சாதத்தை கஞ்சியாக கூட குடிக்கலான்ட்டு, ஆனால் அதுக்கு சைடிஷ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உப்பு போட்டு தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தாங்க காதல் இருந்தால் தான், காதலி கூட இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பசங்க பொண்ணுங்க எப்படி அது எப்படி சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி, லவ் பண்ணிவிட்டு பொண்ணுங்க எப்படின்னு தெரியல, லவ் பண்ணிவிட்டு எப்படி அந்த லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளோட லைஃப் தினமும் நினச்சி உருகிட்டே இருக்குது. அந்த மனசு, காதல் மனசுக்குள்ளே தான் என்றைக்கும் அழியாது. இது சீரியஸாக சொல்கிறேன், காதல் என்றைக்குமே அழியாது. ஆனால் காதலி நம்மளை விட்டு போயிடுவாங்க தவிர, அந்த காதல் நம்ம வாழும் சாவர வரைக்கும் நம்ம மறக்க முடியாது. அந்த நினைவுகளை, அந்த வாழ்ந்த வாழ்க்கையும். இது நீ எப்படா சொல்லலான்னு கேட்பீங்க எல்லோரும். ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய பேரோட அனுபவத்தை கேட்டு புரிஞ்சிருக்கேன். லைஃப் எப்பவுமே எல்லார் காதலும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் எப்படியோ போயிட்டே இருக்கு. நான் போட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்களே இல்லையோ, நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். தினமும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை போட்டு, கடவுளே நீங்கள் தான் எதாவது என்ன பார்த்து செய்யணுன்ட்டு நான் ஒரு மேலே நம்பிக்கை வச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான். என் காதல் உண்மையாக இருந்தால் ஜெயிக்க போகுது. அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. என் மனசுக்குள்ளே இது தான் இருக்குது. ஓகேவா?